குட் மார்னிங் நண்பர்களே, ஆல் சிஸ்டர் பிரதர், குட் மார்னிங். ஸோ வாங்க தோசை சாப்பிட்லாம். என்ன எங்கடா உட்காந்துட்டு தோசை இன்னைக்கு அப்படின்னு. நேற்று வந்தவங்க ஆஸ்பத்திரி, நான் போகல ஹாஸ்பிட்டல். பக்கத்து வீட்டுக்காரங்க காலில் பீங்க குத்துருச்சு பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு. ஸோ ஒரு மாதமாக அவன் நடந்துகிட்டே இருந்தது அப்படியே. ஸோ பார்த்தா பீங்கவன் எடுத்தாச்சு, ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்ட்டாங்க. சரி வாங்க நீங்கள் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு தெரிஞ்ச போதான் நான் சேர்க்க விட்டு சேர்த்து அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பீங்கன்னா ரொம்ப போட்டாச்சு. இந்த பாருங்க காலைல இவ்வளோ பெரிய பீங்கனை வச்சு நீங்கள் நடப்பீங்களா? அந்த பையன் நடந்துட்டுருக்கேன். ஸோ வேதனையாகவும் இருக்கு, ஆனால் சொல்கிறத வச்சு கேட்கணும். எது குத்துனா பண்ணுனா அப்பயே போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறது நல்லதுன்னு நான் நினைப்பேன். நீ என்ன சொல்கிறது, நான் வர முடியாது அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த மாதிரி காலை கிழிச்சதை எடுக்கணும், காலை கிழிச்சு தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இந்த பக்கத்து வீட்டுக்கார பையனுக்கு வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, நீங்களாம் ஜாக்கிரதையாக இருங்க. எது காலில் குத்தினாலும் போய் ஹாஸ்பிட்டலில் உடனே பாருங்கள். ஏனென்றால் அது நாளைக்கு பாதிக்கக்கூடாது. காலே ரொம்ப வேதனையாகி ஃப்ராக்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.